சீதாராமன் அவர்களை வருக வருக என இன்றைய நிகழ்ச்சிக்கு பணிவன்புடன் வரவேற்கின்றோம். ஒரு அற்புதமான முயற்சி. இன்றைய விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நிகழ்ச்சியில் விழா மேடைக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை வருக வருக என பலத்த கரகோஷத்தோடு வரவேற்கின்றோம். தாய் வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து பாட ஜனனி கிருஷ்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையாத செயல் மறந்த வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. தகவல் அலுவலகம் கூடுதல் தலைமை இயக்குனர் ஆகியோர் குத்து விளக்கு ஏற்றி இந்த நிகழ்வை சிறப்பிக்கிறார்கள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம். விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நிகழ்ச்சி நம்முடைய மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் குத்து விளக்கு ஏற்றி வெற்றிகரமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு தொடங்கி கிராம பஞ்சாயத்து வரை உள்ள மக்களுக்கு அரசு திட்டங்களை நேரடியாக கொண்டு வங்கிக் கடன்கள், பிரதமர் காப்பீட்டு திட்டம், மருத்துவ சேவை, வீட்டு வசதி, இலவச சமையல் எரிவாயு, ஆதார் இணைப்பு, ஆதார் சேர்க்கை, ஆதார் அட்டையில் தொலைபேசி எண், முகவரி போன்ற விவரங்களை மாற்றுதல், விவசாயம், சிறு குறு தொழில் போன்ற எண்ணற்ற திட்டங்களில் ஈடுபட்டு வரும் பொது உடைமை நிறுவனங்கள் அத்தனையையும் ஒன்றிணைத்து நம் தேசத்தை உலகமே வியக்கும் வண்ணம் இந்தியாவின் பொருளாதாரம் சிறக்க சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வரும் அமைச்சர், இந்திய அரசியலில் ஆளுமை மிக்க பெண் தலைவர், மக்கள் நலனில் பெரும் அக்கறை கொண்டு பல வரலாற்று திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பெருமைக்குரிய இன்றைய நிகழ்வில் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். பாரத் விகசித் பாரத் யாத்ரா சங்கல்ப் யாத்ரா அப்படிங்கும்போது 2047 பாரத நாடு நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடாக வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பலவிதமான திட்டங்களை 2014 மக்களுக்கோசம், மக்கள் நலம் கருதி நிறைய இண்டிவிஜுவல் ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்தார், திட்டங்களை எடுத்துட்டு வந்தார். அதாவது மக்களுக்கு பேசிக்காக அவங்க வீட்டில் கிடைக்க வேண்டிய குடிநீர், நல்ல வீட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய சாலை, வயலில் அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய தானியங்களை வெளியில் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதி, அப்படியாக நிறைய ஸ்கீம்ஸ். அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும்னு ஆயுஷ்மான் பாரத் அப்படிலாம் திட்டம். இந்த 17 திட்டங்கள் நாங்கள் ரஃபா டோட்டலாக 17 திட்டங்கள் நகரப்புறத்துக்கு, 17 திட்டங்கள் ரூரல் ஏரியாவுக்கு அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் அந்த வேன், அங்கே நிற்கிற வேனில் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. அந்த 17 திட்டங்களை நான் படிக்க விரும்பல, டைம் எடுத்துக்க விரும்பல, ஆனால் சில விஷயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். லீட் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட தலைவர் ஸ்ரீவாஸ்தவா அவர்கள் எல்லாத்தையும் எடுத்து சொன்னார், என்னெல்லாம் ஸ்கீம் இருக்கு அப்படின்னு எடுத்து சொன்னார். நான் விவரமாக ஒவ்வொரு ஸ்கீமாக சொல்லாமல், ஆனால் அந்த ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் மோடி கேரண்டி, அதாவது மோடி ஐயா அவர்கள் நமக்கு கேரண்டியாக அந்த திட்டத்தின் மூலம் மக்கள் வரைக்கும் திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்று எடுத்த முயற்சியின் காரணமாக
இன்னைக்கு அந்த ஒவ்வொரு திட்டத்திலையும் நாடு முழுவதும் எத்தனை பேர் இருக்காங்கன்றத வரிசையா சொல்லணும். ஆனால் அதுக்கு டைம் எடுத்துக்காம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதை உங்கள் முன்ன வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நம்மளுக்கு முன்னாடி மீடியா கூட வந்திருக்காங்க, ஊடகங்கள் எல்லாரும் இருக்காங்க இங்கே. உங்களுக்கு விஷயமும் புரியணும். இத்தனை திட்டங்கள் மூலமாக மக்கள் நலமடைய வேண்டும். சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு சொல்றோம். அதாவது எல்லாருடன் இருப்போம், எல்லாரும் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைப்போம். அதுதான் அதோட அர்த்தம். இதுல பாகுபாடு ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு வேணுங்கிறவங்க, நம்ம கட்சி ஆளுங்க, உடன்பிறப்பு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. யாருக்கு அது போய் சேரணுமோ போய் சேரும். இப்படியாக ஒவ்வொரு திட்டமா நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா, இன்னும் ஒருவேளை புதுசா சேர்ந்தவங்க, அந்த பட்டியலில் புதுசா சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கலையோ என்னவோ, அவங்களையும் சேருங்க. இப்ப வரைக்கும் சேர்ந்தவங்களுடைய அனுபவங்கள் என்ன? போய் ஒரு எம்எல்ஏ காலில் விழுந்து, இல்லைன்னா ஒரு எம்பியை கெஞ்சி, இல்லை ஒரு மந்திரியை தேடு கண்டுபிடிச்சி அவருக்கு கொஞ்சம் பணமோ இல்லை வேற விதமான உதவியோ பண்ண பிறகுதான் அந்த திட்டத்தில் அவங்க சேர்றாங்களா இல்லையா? இல்லை, அந்த மாதிரி அந்த முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருது அப்படிங்கிற முறையா? அதை நம்ம இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கீம் மூலமாக பயனாளிகளாக இருக்கக்கூடிய பயன் பெற்ற மக்கள் மூலமாக அவங்களுடைய சொந்த வார்த்தைகளில் நம்ம கேட்போம். அந்த மாதிரி ஒரு விதமான முயற்சியும் இல்லாமல் தானா அவங்களுக்கு வந்து சேருது. அவங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்கு சிலிண்டர் வேணுமா எடுத்துக்கோங்க, அம்மா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், அதில் ஒரு விதமான செலவு இல்லை, அதில் இவ்வளோ பணம் வருது, இந்த காரணத்தினால் வருது, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதை தவிர நீங்கள் சின்ன தொழில் பண்ணுறீங்கன்னா முன் வைக்க வேண்டிய பணமோ தங்கமோ இல்லை அதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் வந்து கேரண்டி கையெழுத்தோ போடாமல் பிரதமர் மோடி ஐயா நம்மளுக்கு கொடுக்குற கேரண்டி மூலமாக ஒரு விதமான முன் பணமும் பேங்க்ல வைக்காம உங்களுக்கு உங்க தொழில் பண்றதுக்கு சலுகையான வட்டியுடன் பணம் கொடுக்கப்படுறது. இப்படியாக ஒவ்வொரு திட்டமா நீங்க பாத்தீங்கன்னா மோடி ஐயா கொடுக்கிற கேரண்டியின் காரணமாக PM ஆவாஸ் யோஜனா, அதாவது வீடு கட்டும் திட்டம், அதன் மூலமாக கிராமப்புறங்கள்ல தமிழ்நாட்டில் நிறைய வீடுகள் கிடைச்சிருக்கு. இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மொத்தமா அர்பன் ஏரியா, நம்ம சென்னையில இருந்து பேசுறோம்ன்றதுனால அர்பன் ஏரியா ஃபிகர்ஸ் கொடுக்குறேன். கிராமப்புறங்களில் 1.18 crore, அதாவது 1.18 கோடி மக்களுக்கு ஆல் இந்தியாவில் கிடைச்சிருக்குன்னா 6.8 lakhs, அதாவது 6 லட்சத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 7 லட்சம் வரைக்கும் போகுது. 7 லட்சம் வீடுகள் கட்டி 6.8 lakh ஹவுசஸ் தமிழ்நாட்டில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் சென்னை நகரம் மாத்திரம் நம்பர் கேட்டிங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே வீடுகள் சென்னை நகரத்தில் PM ஆவாஸ் யோஜனா மூலமாக கிடைச்சிருக்கு. அதே மாதிரி PM ஆவாஸ் ரெண்டையும் ரூரல் ஏரியா பிளஸ் அர்பன் ஏரியா எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் கூட சென்னை நகரத்தில் மாத்துமே 1.5 லட்சம் வரைக்கும் நம்பர் போயிருக்கு. தமிழ்நாட்டில் 14 லட்சம் வரைக்கும் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. இதே மாதிரி ஸ்வச்ச பாரத் அபியான், அதில் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கறது, மக்களுக்கு கழிப்பு வசதி, கழிப்பிடம் இருக்கணுன்றதுனால கட்டி கொடுக்கப்பட்டது. அது அர்பன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் டேட்டா இல்லை நம்மக்கிட்ட. ரூரல் ஏரியாஸில் மாத்திரம் டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்தது தமிழ்நாட்டில் மொத்தமாக 5.23 லட்சம், 5 லட்சத்துக்கு மேலே வீடு டாய்லெட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட டாய்லெட் கட்டி கொடுக்குற முயற்சி நடந்துச்சு. இதில் சென்னை நகரத்தில் அர்பன் ஏரியாவில் 6751 வீடுகளில் டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டன. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் சென்னை நகரத்தில் மாத்திரம் 6341 பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் கார்டு மூலமா. அதாவது என்ன திட்டம் அது? நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் முன் பணம் கட்ட வேண்டாம், பணம் கட்ட வேண்டாம், பேப்பர் ப்ரூவ் பண்ணி நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், என் அட்ரஸ் இது, என் நம்பர் இதுன்னு சொல்ல தேவையில்லை. அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு உங்கள் கையில் இருந்துருச்சுன்னா ஒரு விதமான தொல்லை இல்லாமல் அந்த எம்பேனல் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் 5 லட்சத்துக்கு வரைக்கும் ஒரு வருஷத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுவும் மோடி கேரண்டியில் ஒன்று. அதே மாதிரி உஜ்வலா சிலிண்டர்ஸ்
உங்கள் வீட்டில் புகை இல்லாமல் கறி உபயோகப்படுத்தாமல் நிலக்கரி உபயோகப்படுத்தாமல் இல்லை விறகு வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தாமல் சிலிண்டர் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது உஜ்வலா சிலிண்டர்ஸ். சென்னை நகரத்தில் 30,278 பேருக்கு உஜ்வலா சிலிண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு சென்னையில் மாத்திரம். தமிழ்நாட்டில் 37 லட்சத்துக்கும் மேலேயே நம்பர் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் உஜ்வலா சிலிண்டர் மத்திய அரசின் மூலமாக மோடி கேரண்டி மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிதான் PM கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, அதாவது கோவிட் சமயத்திலேருந்து மக்களுக்கு இலவச ரேஷன் கொடுக்கறது. ரேஷன் கடைக்கு போய் நீங்க வாங்க போகும்போது பணம் கொடுக்க தேவையில்லை, மொத்தம் எல்லாமே ஃப்ரீ. இதில் தமிழ்நாடு அரசு கூட செலவழிக்க தேவையில்லை. FCI கோடவுன்லேருந்து அவங்க லாரியில் வச்சுக்கிட்டு லாரியிலேருந்து ரேஷன் கடைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்ணிச்சு. இப்போ அந்த செலவு கூட மத்திய அரசு ஏற்றுக்கிட்டு ஒரு பைசா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க தேவையில்லை, மக்களும் கொடுக்க தேவையில்லைன்ற அந்த இதில் ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது PM கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, ஏழை மக்களுக்கு இலவச உணவுப் பொருட்களை வழங்கும், அதாவது அரிசி பருப்பு வழங்கக்கூடிய திட்டத்தில் சென்னை நகரத்தில் மாத்திரம் 25.7 லட்சம் மக்கள் இருக்காங்க, அவங்க பயனடைகிறாங்க. தமிழ்நாட்டில் 3.64 கோடி மக்கள், 3.64 கோடி மக்கள் இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஜன்தன் அக்கௌண்ட், ஏழை மக்களுக்கு அவங்க பேங்க்கை சர்வீஸ் பண்ணிக்கிட்டு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு அதுக்கு நாங்கள் பணம் போட முடியும். உங்களுக்கு சிலிண்டருக்கு வர வேண்டிய மானியமாக இருக்கலாம், இல்லை வேறு விதமான மானியமாக இருக்கலாம், உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் தானே முடியும்னு சொல்லி சென்னை நகரத்தில் மாத்திரம் 9 லட்சம் மக்கள், 9.25 லேக் மக்களுக்கு ஜன்தன் அக்கௌண்ட், ஏழை மக்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கணக்கு எடுத்தீங்கன்னா 1.5 crores, 1.5 கோடி ஜனங்களுக்கு அக்கௌண்ட் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அது ஜன்தன் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியம் டைரெக்டாக வந்துட்டுருக்கு. இது தவிர தமிழ்நாட்டில் 70,000 டச் பாயிண்ட்ஸ், அதாவது பேங்காவது இருக்கும் இல்லை பேங்கிங் கரஸ்பாண்டண்ட்டாவது இருப்பாங்க. அங்கே 70,000 பிளேசஸில் பேங்க்ஸ் இருக்குது, இல்லை டச் பாயிண்ட் பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கெங்கேயோ தேடிட்டு போனோம், இல்லை ATM ஒர்க் பண்ணலை, எங்கெங்கே நாங்கள் போய் காசு எடுக்கிறது அப்படின்னு பேச்சுக்கே இடம் இல்லை. பேங்க் இருக்கும், இல்லைன்னா ஒரு கடைக்காரரோ யாரோ ஒருத்தருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்ககிட்ட பணம் கொடுக்கறதுக்கோ இல்லை நீங்கள் கணக்கில் போட வேண்டிய பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்கோ அதிகாரப்பூர்வமாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயே யாரோ ஒருத்தர் பேங்கிங் மித்ரான்னு இருப்பார், அவர் கடையிலையோ அவர் வீட்லேயோ போர்டு இருக்கும். சென்னை நகரத்தில் மாத்திரம் 7,419 பேங்கிங் யூனிட்ஸ் அப்படி இருக்கு, டச் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி கொலாட்ரல் ஃப்ரீ பேங்க் கேரண்டி லோன்ஸ், அது மோடி ஐயாவோட கேரண்டியில் சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு, பூக்கடை வச்சுருக்காங்களோ, காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்களோ, இல்லை சின்ன ஒரு காலையில் இட்லி கடை வச்சுருக்காங்களோ, சாயங்காலம் திருப்பி வந்து அங்கே டிஃபன் கடை வச்சுருக்காங்களோ, அந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு கூட கேரண்டி இல்லாமல் மத்திய அரசு பிரதமர் ஐயாவோட கேரண்டியில் சலுகையாக லோன் கிடைக்கணுன்ற ஏற்பாடு பண்ணப்பட்ட திட்டங்கள் 3: PM முத்ரா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்வநிதி. இந்த 3 திட்டத்தின் மூலமாக ஒரு விதமான கேரண்டியும் கேட்காம மக்களுக்கு லோன் வழங்கப்பட்டிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் PM முத்ராவில் 2.67 lakh crore டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு அமௌண்ட். 2.67 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் பயனடைந்தவர்கள் 5.2 கோடி மக்கள் தமிழ்நாடு முழுவதும் அதில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க முத்ரா லோன் மூலமாக. சென்னை நகரத்தில் மாத்திரம் 20.6 லட்சம் மக்களுக்கு அந்த லோன் கிடைச்சிருக்கு. 20.6 லட்சம் மக்கள் சென்னை நகரத்தில் மாத்திரம் முத்ரா லோன் எடுத்திருக்காங்க சின்ன சின்ன தொழில் செய்யறதுக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை 16,330 கோடி ரூபாய். அது டிஸ்பர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க கைக்கு போயிடுச்சு, அவங்க பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க அதை வச்சுட்டு. அதே மாதிரி ஸ்டாண்ட் அப் இந்தியா, புதுவிதமாக ஸ்டார்ட் அப் மாதிரி புது ஐடியாஸோட பிஸ்னஸ் நடத்துகிறாங்க.
அது ஒரு பெங்களூரு, ஹைதராபாத், நொய்டா அப்படிதான் இருக்கா? இல்லைங்க. ஸ்டாண்டப் இந்தியான்ற பேரில் பேங்க், வங்கிகளுடைய பிரான்ச் எங்கே இருந்தாலும் அந்த பிரான்ச்சின் மூலமாக பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு, ஷெட்யூல் ட்ரைப் மக்களுக்கு, பெண்களுக்கு கேரண்டி இல்லாமல் லோன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டம் மோதியை எடுத்துகிட்டு வந்தது. அது தமிழ்நாட்டில் 20,000க்கும் மேற்பட்ட பயனடைந்த மக்கள் இருக்கிறார்கள். 20,000, more than 20,000 people have benefited from Stand Up India scheme. அதில் 2,200 கோடி ரூபாய் மக்களுக்கு போயிருக்கு. சென்னை நகரத்தை மாத்திரம் எடுத்தோம்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா மூலமாக 3,900 ஆண்டர்பிரினர்ஸ், 3,900 மக்கள், பிஸ்னஸ் நடத்தக்கூடிய மக்களுக்கு ஸ்டாண்ட் அப் லோன் கிடைச்சிருக்கு. 434 கோடி ரூபாய் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. அதே மாதிரி PM ஸ்வநிதி, தெருவோரத்தில் கடை வச்சிட்டு இருக்கவங்களுக்கு மாநகர முனிசிபல் கார்பரேஷன் மூலமாக அவங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த முனிசிபல் கார்பரேஷன் இந்த தெருவில் இவங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொன்ன பிறகு அது எங்கள் ஆளுங்க உங்கள் ஆளுங்க இல்லை, முனிசிபல் கார்பரேஷன் சொன்னால் இந்த இடத்துல அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நாளான்னு சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பணம் கிடைக்கும். நான் சென்னை நகரத்துக்கு மாத்திரம் சொல்கிறேன், 79,300 பேருக்கு 79,300 பீப்புள் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 75% மக்கள் பெண்கள். நம்பர் புரியுதா? நான் வேற ஏதாவது பாஷையில் சொல்லிட்டு இருக்கேன், நான் தெரியல, எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஐயோ இது குறைச்சிருக்குங்க, இன்னும் நிறைய பேர் கொடுக்கலாங்க, இல்லை நிறைய பேர் கொடுத்துருக்கீங்களா, நிஜமா நீங்கள் சொல்கிற நம்பர் கரெக்டா? ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் நிறைய பேர் கொடுக்கலாமா, இல்லை வேற யாரும் இல்லையா? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இங்க இருக்கிறவங்க புரியுதுன்றாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு புரியல. வேற ஏதாவது பாஷையில பேசணும்னா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் ஸ்வநிதி 3.6 லட்சம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 67% பெண்கள், 32% OBC அதாவது பேக்வர்ட் கிளாஸ், 18% SC ST. ஸோ இப்படியாக PM கேரண்டி நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீம், இப்போ ஜன் சுரக்ஷா அதாவது அவங்களுடைய காப்பீடு திட்டம், உயிர் காப்பீடு இல்லை ஒருவேளை ஆக்சிடென்ட் காப்பீடு, இது எல்லாத்துலேயும் கூட மக்களுக்கு நிறையா சலுகைகளோடு வழங்கப்பட்டிருக்கு. அதில் சென்னை நகரம் மாத்திரம் சொல்கிறேன், உயிர் காப்பீடு எடுத்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா கீழே அந்த திட்டத்தின் கீழே 6 லட்சம் என்ரோல்மெண்ட் ஆயிருக்கு. அதில் சில பேர் அந்த காப்பீடோட பணம் எடுத்திருக்காங்க, பிகாஸ் அவங்களுக்கு அவங்க உயிரிழந்த நிலையில் அவங்க குடும்பத்துக்கு போய் சேர்ந்திருக்க பணம். ஆனால் 6 லட்சம் பேர் என்ரோல்மெண்ட். இது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கீழே சுரக்ஷா பீமா, அதில் 15.5 லட்சம் பேர் என்ரோல் ஆயிருக்காங்க. அட்டல் பென்ஷன் யோஜனா, 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு திட்டம், அதில் 2.4 லட்சம் பேர் சென்னை நகரத்தில் மாத்திரம் அந்த திட்டம்ல என்ரோல் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜென்ரலாக தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு ஒன்றுமே நடக்கிறதில்ல, மத்திய அரசு எங்களுக்கு ஒன்றும் செய்யறதில்லைன்னு சொல்கிற விஷயத்தில் வரும்போது ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் புரியணும். சும்மா வாக்குச்சாலத்தில் நம்ம இல்லை மத்திய அரசு எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கறது இல்லைங்க, நாங்கள் கட்டுற வரியை தான் திருப்பி கேட்குறோம், எங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா, அதிகாரத்தோடு கேட்குறோம், எங்கள் உரிமையை கேட்குறோன்றவங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். வந்தே பாரத் ட்ரெயின் சும்மா பேச்சுக்கு பாருங்கள், உதாரணம் பாருங்கள். இன்டிகிரல் கோச் ஃபேக்டரி பெரம்பூரில் தான் தயாராகுது. நாடு முழுவதும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போகுது. இங்கே தான் அதோட உற்பத்தியை மத்திய அரசு எடுத்துகிட்டு வந்து பெரம்பூரில் ICF ஃபேக்டரியில் கொடுக்குறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததா கணக்கு இல்லைங்களா? ரெண்டாவது, 4 வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டில் ஆப்ரேட் ஆகுது. இல்லைன்னா நாம் என்ன சொல்லுவோம், சரிங்க இங்கே எல்லாம் தயார் பண்ணுறீங்க, ஆனால் வடக்கத்தி நாட்டுக்கு எடுத்து போய்டுறீங்களே, எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையான்னுவீங்க. 4 நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது, நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 4 வந்தே பாரத் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது. எங்க இருந்த எங்க?
சென்னையிலேருந்து விஜயவாடா போகுது ஒன்று, இன்னொன்று சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகுது, மூணாவது சென்னையிலேருந்து மைசூர் போகுது, நாலாவது சென்னையிலேருந்து மதுரை வழியாக திருநெல்வேலி போகுது. வந்தே பாரத் இங்கே 4 ஓடுது. சரி, உங்களுக்கு ரீசெண்டாக பிரதமரை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுக்கு சவுத் இந்தியாவில் மைசூர் வரைக்கும் கூட ஏப்ரல் மாதம் நவம்பர்லேயே பண்ணிட்டு போயிட்டாரு. இங்கே இன்னொன்று நியூ இன்டிகிரேட்டட் டெர்மினல் பில்டிங் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் அதோட செலவு எவ்வளவு? 1260 கோடி ரூபா. தமிழ்நாட்டில் தான் இருக்குது அந்த சென்னை டெர்மினல். அந்த சென்னை டெர்மினலுக்கு செலவு பண்ணது மத்திய அரசு. அடுத்தது இன்டர்நேஷனல் க்ரூஸ் டெர்மினல் ஆப்ரேஷனலைஸ்ட் அட் சென்னை. ஜூன் 2023 க்ரூஸ் டெர்மினல் ஒன்று நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு 17 கோடி ரூபாயில் அந்த க்ரூஸ் டெர்மினல் தமிழ்நாட்டில் தான் செய்யப்பட்டிருக்கு. அதை தவிர 2014 கணக்கு எடுத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ 54.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்பட்டிருக்கு, ஆபரேஷனல் ஆயிருக்கு, வண்டி ஓடுது. அதை தவிர 118.9 கிலோமீட்டருக்கு மெட்ரோ இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ மொத்தமாக அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் 2014 கட்டப்பட்ட மெட்ரோ ரயில் ஓடும். இது மத்திய அரசு தான் பண்ணுது. இதை தவிர சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, அதுக்கு 50,000 கோடி செலவில் அது கட்டப்படுது. 150 கிலோமீட்டர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அதோட எக்ஸ்பான்ஷன் ஒர்க்குக்கு 3000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியாக நான் சொல்லிட்டே போனேன்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். பட் முக்கியமாக வரி பணத்தை பற்றி கூட நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம் இருக்குது. அதை ஒரு 2-3 நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு அவங்க டைம் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பயனாளிகளை நம்ம கேட்போம் அவங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு. ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் மூலமாக 2014 மோடி ஐயா ஆட்சி வந்ததுலேருந்து 2023-24 வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு 2,88,627 கோடி, 2,88,627 கோடி ரூபா டாக்ஸ் மொத்தமாக டிவால்வ் ஆகுது இங்கே. அதை தவிர கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட், அதாவது கிராண்டாக கொடுக்கறது, அது டாக்ஸ்லேருந்து வருதுனாலும் கிராண்ட் நீங்கள் அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை. இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை. சொல்கிறேன் உங்களுக்கு, கிராண்ட்ன்ற கேட்டகரியில் 2,58,338 கோடி வருது. இதெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா, இதை தவிர ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமாக சொல்லப்பட்ட பணம் நம்ம கொடுக்குறோம். ஆமாங்க, அது எங்கள் உரிமை, எங்களுக்கு கொடுக்குறீங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறோம், அவங்க உரிமைக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபைனான்ஸ் கமிஷன்னால சொல்லப்படாத ஒரு விஷயம், கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும், நல்ல வெளியில் வரணுன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ், கேபிட்டலுக்கு நீங்கள் ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிக்கோங்க, ரோடு போட்டுக்கோங்க, இல்லை ஒரு டேம் கட்டுறீங்கன்னா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த பணம் 6,412 கோடி. இது ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிங்க. இருந்தாலும் மோடி சொன்னாரு, நீங்க தயவு பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, அதாவது நல்ல ஒரு சொத்து கட்டுறதுக்கு, டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ வட்டி இல்லாத 50 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டு, நீங்க திருப்பி 50வது வருஷம் அந்த அமௌண்ட் கொடுக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. 6,412 கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா 6,96,666 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்கு நான் இதை விவரமா சொல்றேன்னா, நாங்க கட்டின வரி பணம் தானே, எங்க வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். வரி பணத்திலேருந்து தான் எல்லாருக்கும் போகுது.
சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வேற ஒன்றும் இல்லை, அந்த வரியிலேருந்து வர பணத்தை எல்லா ஸ்டேட்டுக்கும் பங்கீடு போடுறோம். ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனும் அதை தவிர இருக்கக்கூடிய கோவிடுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் இதெல்லாம் சேர்த்து போட்டால் நான் சொன்னேன் இல்லை 6,96,666 crores. நான் ஜிஎஸ்டி விஷயத்தை ஒரு நிமிஷம் கழிச்சு பேசுறேன். டைரக்ட் டாக்ஸ், அதாவது இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி அவங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருதோ பார்த்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து போட்டால் 2014லேருந்து 22-23 வரைக்கும் தான் என்கிட்ட நம்பர். 23-24 இந்த மார்ச் மாதம் வந்தால் தான் நம்பர் கிடைக்கும். அதனால் இந்த வருஷத்தை நான் சேர்க்கலை. அந்த அம்மா ஏதோ சொல்லிட்டு போனாங்களே தவிர இந்த வருஷம் ஏன் சேர்க்கலைன்னு கேட்காதீங்க. இந்த வருஷத்துக்கு அமௌண்ட்டு இப்போ என் கையில் இருக்காது. 2014லேருந்து ஆரம்பித்து 22-25 கோடி ரூபா செட்டில்மெண்ட் ஆச்சு எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து போட்டு. அதில் தமிழ்நாட்டுக்கு வந்த பங்கு $3,225 கோடி. நாங்களும் அது மேலே சும்மா உட்காந்துருக்கலாம், ஏன் கொடுக்காம நிம்மதியாக இருந்தால் யாரும் கேட்கறதுக்கு இல்லை. 96லேருந்து இருக்குதுங்க பெண்டிங், நீங்கள் பார்த்துக்கங்க எப்போ வேணான்னு சொல்லியிருக்கலாம், பண்ணலை. அதில் தமிழ்நாட்டுக்கு வர்றதையும் கிளியர் பண்ணி 3,225 கோடி கொடுத்தாச்சு. ஃபைனலாக ஜிஎஸ்டி விஷயத்துக்கு வருவோம். சாரி, இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ பாரு சர்சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு வரதில்லை, அதை நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதை பலமுறை நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த செஸ்ஸு கூட நம்ம அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் யார் கட்டுறதுக்கு இல்லை ஸ்கூல் கட்டுறதுக்கு இப்படி வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு அந்த செஸ் மூலமாக 2014-15 இன்னைக்கு வரைக்கும் 57,557 கோடி 57,557 crores of rupees வந்திருக்கு செஸ் கலெக்ஷன் மூலமாக. அதில் ஸ்கூல் கட்டுறதுக்கு இல்லை, அதை விட முந்து NHAI ரோடு கட்டுறதுக்கு, ஹைவேஸ் கட்டுறதுக்கு 37,965 கோடி ரூபா NHAI ரோட் செஸ் கலெக்ட் பண்ணுறீங்களா? ரோடு செஸ் மூலமாக கலெக்ட் பண்ண அமௌண்ட்டும் ரோடு கட்டுறதுக்கு தமிழ்நாட்டுக்கே திரும்பி வந்த அமௌண்ட்டு 37,965 கோடி ரூபா 2014லேருந்து கணக்கு சொல்கிறேன் நான். ரெண்டாவது ஹையஸ்ட் அமௌண்ட் சமக்ரஹ சிக்ஷா ஸ்கூல்ஸ்க்கு 11,116 கோடி ரூபா அதுக்கு வந்திருக்கு செஸ்லேருந்து, எஜுகேஷன் செஸ்லேருந்து. மூணாவது ஹையஸ்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல், கிராமப்புறங்களில் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தின் மூலமாக 4,839 கோடி ரூபா வந்திருக்கு. ஃபைனலாக கிராம் சடக் யோஜனா, கிராமப்புறங்களில் ரோடு கட்டுறதுக்கான திட்டத்தின் மூலமாக 3,637 கோடி ரூபா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் மத்திய அரசு செஸ்ஸாக கலெக்ட் பண்ணதோ டாக்ஸாக கலெக்ட் பண்ணதோ தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்குறோம். அதை தான் எடுத்து சொல்கிறேன் நான். நீங்கள் ஃபைனலாக ஜிஎஸ்டி பற்றி எப்போதும் கேள்வி கேட்பாங்க. நம்ம ஊரில் கலெக்ட் பண்ணுற ஜிஎஸ்டி எங்களுக்கு வரது இல்லைங்க, முழுமையாக உங்களுக்கு தான் வருதுங்க. ஸ்டேட் எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறோம், எஸ்ஜிஎஸ்டி அது 100க்கு 100 உங்க கைக்கு தான் போகுது. உதாரணத்துக்கு சொல்றேன், 2022-23 மார்ச் 31, 2023 வரைக்குமான அந்த 12 மாசத்துக்குரிய கணக்கு பாருங்க. எஸ்ஜிஎஸ்டி 36,353.12 கோடி. Am I right? 36,353. சென்ட்ரல் ஐஜிஎஸ்டி அதில் கிட்டத்தட்ட 50% சென்ட்ருக்கு 50% ஸ்டேட்டுக்கு. அதில் 32,611.92. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளோ சொன்னாங்க? 36,353. சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளோங்க?
27,360.95. அந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் சென்டருக்கு வந்த பிறகு அதுவும் அதுலேருந்து 41% உங்களுக்கு போகுது. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க கலெக்ட் பண்ணுற எஸ்ஜிஎஸ்டி அவங்களோட 100%, ஐஜிஎஸ்டி 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற அமௌண்ட்டு அதில் கிட்டத்தட்ட 50-50 ஷேர், சென்டருக்கோசம் கலெக்ட் பண்ணப்படுற சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதுலேயுமே உங்களுக்கு 41%, 42% வந்துடுது. ஸோ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணுறதில்ல, உங்களுக்கு தான் டைரெக்டாக போகுது. எங்களுக்கு வர பணம் கூட உங்களுக்கு எப்படி வருதுன்றதை உங்களுக்குன்னா நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி வருதுன்றதை எடுத்து விளக்கமாக சொல்கிறேன். மெதுவாக நீங்கள் உங்கள் பென்சிலை வச்சுக்கோங்க, பேப்பரை வச்சுக்கோங்க, வீட்டில் போங்க, கால்குலேட் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ நம்ம டேக்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து போகிற டேக்ஸை எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே திருப்பி கொடுக்காம உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் இன்னும் கேள்வி கேட்க விரும்பினா தாராளமாக கேளுங்க. பட் ஒரே ஒரு விஷயந்தான், இதெல்லாம் நிர்ணயப்படுறது டைரக்ட் டேக்ஸில் எவ்வளோ பேர் எவ்வளோ எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ போனோன்றதெல்லாம் இஸ் கிவன் பை த ஃபினான்ஸ் கமிஷன். ஏதோ தமிழ்நாட்டின் மேலே விரோத மனப்பான்மையுடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லை கேரளாவுக்கு போக வேண்டிய பணம் நாங்கள் கொடுக்காம வச்சுக்கலைங்க. மாசாந்திரம் அந்தந்த டேட்டில் போக வேண்டிய பணம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போகுது. அதை தவிர சில நாட்களில் சில மாதங்களில் அடுத்த மாதம் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துட்றோம். இந்த மாதம் ஐயோ கிறிஸ்மஸ்க்கு செலவே இருக்குமே, தீபாவளிக்கு செலவு இருக்குமே, இப்போ பொங்கலுக்கு செலவு இருக்குமே முன்னாடியே கொடுத்துட்றோம். டிசம்பர்லேயும் அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி 3 முறை நானே கொடுத்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம். அதனால் மோடி கேரண்டி அப்படின்ற ஸ்கீம் மூலமாக நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய திட்டங்கள் ஏழைகளுக்கு போய் சேரணும். அதன் காரணமாக இந்த வேன் மூலமாக நம்ம ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டுருக்கோம், ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கு போகிறோம், அர்பன் பாடி செலக்டட் அர்பன் பாடிஸ்க்கு போயிட்டுருக்கோம். இந்த திட்டங்களில் இன்னும் சேராத மக்கள் இருந்து சேர விரும்பினா இந்த வேன் வரும்போது அந்தந்த அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேர் சேர்க்கப்படும். இதெல்லாம் சரிங்க எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்க தயவு பண்ணி முன்னுக்கு வந்து அந்த பேரை கொடுங்க. ஒரு காலகட்டத்துக்குள்ள ஒரு 10 நாளோ 15 நாளைக்குள்ளவோ அவங்க உங்ககிட்ட வந்து அந்த திட்டத்தின் பயனை உங்களுக்கு சேர்ப்பிப்பாங்க. இதனால தான் இன்றைக்கி இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டு நிறைய விஷயம் சொன்னேன். அம்மா நிவாரண நிதி கிடைக்கும், கிடைக்கும். நீங்க கீழ் வீட்டில் இல்லை, நீங்களும் இருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போட்டு கொடுப்போம். என்னங்க அப்படிங்களா? உங்க விவரம் யாருக்கோ கொடுங்க பார்ப்போம். ஏன் உங்களுக்கு மாத்திரம் வரல, மீது எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு? சரிங்க, ரொம்ப நல்லது. அதான் நீங்க சொல்றது உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. விவரத்தை கொடுங்க, உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்றத பார்ப்போம். நீங்க உங்க ஒருத்தருக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கல அப்படின்றத கேட்டு பார்ப்போம். சரிங்களா? இந்த வாய்ப்பை அளிச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. பொறுமையா கேட்டுக்கிட்டீங்க. எவ்வளவு விஷயம் என்னால் புரிய வைக்க முடிஞ்சிச்சோ புரிய முயற்சி செஞ்சேன். தேங்க்யூ.